ராமாயணம் வால்மீகிக்கு முன்னாலே யாரால் எழுதப்பட்டது என்பதை பற்றி தான் இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதன் தொடர்பாக ஒரு செய்தி. மறந்து போன பாத்திரங்களா அல்லது நம்மால் அறிந்து கொள்ளப்படாமல் மறுக்கப்பட்ட முரண்பாடுகளா என்ற பகுதியில் இன்று அடுத்து ஒரு கதாபாத்திரம் நினைவில் வர அதை எடுத்துக்கொண்டுள்ளேன். ராமாயணத்தை வால்மீகிக்கு முன்னவே எழுதியவர் யார்? சொல்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை உலகமே கொண்டாடும் நம்முடைய அனுமன், அவரை பற்றித்தான் பேசப் போகிறேன். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம், அனுமனுக்கும் இராமாயணத்தை அவர் எழுதியதற்கும் என்ன சம்பந்தம் என்று இருக்கிறது. அதற்கு முன்னால் நாம் அனுமனை பற்றி சிறிது அறிந்து கொள்வோம். வாயுமகன், வானரதீரன், கடலை தாண்டிய வீரன், அவன்தான் அனுமன். அனுமனை பற்றி நமக்கு மிகவும் குறைவாகவே தெரியும். அனுமன் சீதையை கண்ட பிறகு இராமாயண போர் நடந்தும் விடும், முடிந்தும் விடும். அதற்கு பிறகு அனுமனை பற்றி நமக்கு ஸ்லாகிக்க சற்றும் வாய்ப்பில்லை. கிளிப்பிள்ளை பாடம் படிப்பது போல் அனுமன் காட்டில் சீதையை தேடினார். மேலே இருந்து ஜடாயு என்கிற அந்த பறவை சீதையின் நகைகளை கீழே விட, அதன் பிறகு சீதை ராவணனுடன் பறந்து சென்ற திசையை பார்த்து கதை ஆரம்பிக்கும். ராவணன் சீதையை தன்னுடைய விமானத்தில் கூட்டிச் செல்லும் பொழுதுதான் ஜடாயு பார்க்கிறார். இதில் அனுமன் எங்கிருந்து வந்தார்? சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதில் கூறியிருக்கிறேன், கடைசி வரை இதை கேளுங்கள். ஜெய் பஜ்ரங்கபலி என்று சொன்னாலே நம் உடல் சிலிர்க்கும், ஏன் ஆன்மாவும் தான். பஜ்ரங்கபலி என்றால் வஜ்ரம் போல் உடலை கொண்டவர் என்று அர்த்தம் உடையது ஆகிறது. அனுமனின் வேறு சில பெயர்களையும் நாம் அறிந்து கொண்டால்தான் நான் சொல்ல போகும் இந்த பகுதிக்கும் அதற்கும் தொடர்பு உள்ளதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆஞ்சநேயர் அஞ்சனையன் மகன் என்பதால், மாருதி வாயுவின் மகன் என்பதால் சிவனின் ருத்ர அவதாரமாகவும் கருதப்படுபவர் அனுமன். அஞ்சனை கேசரி தம்பதியினருக்கு மகனாக பிறந்த இவர் சிரஞ்சீவியாக என்றும் வாழ்பவர். பக்தி, வீரம், அறிவு மற்றும் சிறந்த பேச்சாற்றலுக்கு உதாரணமாக திகழ்பவரும் அனுமாரே. இந்து மதத்தில் ஒரு தெய்வீகமான தெய்வமும் ஸ்ரீராமரின் பக்தியுள்ள துணையுமாவார் இந்த அனுமன். இப்பொழுது வருவோம் அனுமானை பற்றி எது சொல்லப்படவில்லை என்று. அனுமானை பற்றி எது சொல்லப்படவில்லை என்று சொல்வதற்கு முன் அவரை பற்றி அனுமானிக்கவில்லை. ஆம், அனுமன் ஒருமுறை கடலை கடந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அனுமன் எதுவும் பேசாமல் அப்படியே திகைத்து நின்றான் என்பதும், அப்பொழுது ஜாம்பவான் வந்து, அனுமான், உன்னுடைய சக்திகளை பற்றி உனக்கு தெரியாது, உன்னால் பறக்க முடியும் என்கிற விஷயம் உனக்கு தெரியுமா என்று கேட்டதும் நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதன் பின்னணியில் இருக்கும் ஒரு உண்மை தெரிந்த பொழுது அனுமனே ஆச்சரியப்பட்டார். ஆம், அது ஒரு முனிவரின் சாபம் அனுமனை அப்படியே மறக்க வைத்தது என்றும் அனுமனுக்கு ஜாம்பவான் அதை புரிய வைத்தார் என்பதும் தான் கதை. மேலும் ஜாம்பவான் அனுமனிடம், உன்னால் முடியும் என்று சொன்ன மாத்திரத்தில்தான் உன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று உணர்ந்து, அதன் பிறகு அவர் இலங்கைக்கு பறந்து சென்று சீதாதேவியை பார்த்தது, கண்டேன் சீதையை என்று சொன்னது, கணையாழியை சீதையிடம் கொடுத்தது, அதன் பின்னால் என்ன நடந்தது என்பதும் நாம் அறிந்தது. அனுமன் லங்கைக்கு பறந்து சென்றதனால்தான் இராமாயணத்தில் அடுத்த பகுதியை ஆரம்பித்து வைத்து ராவணவதம் முடிந்தது என்கிற விஷயம் எங்காவது பெரிதாக சிலாகிக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. ராமர்
சேனையுடன் இலங்கைக்கு பாலம் கட்டுவதும், சுக்ரீவன் மற்றும் வானர சேனையின் உதவியுடன் பாலம் கட்டி ஸ்ரீராமர் எப்படி போரில் வெற்றி பெற்றார் என்பதும் தான் அதன் பிறகு இராமாயணத்தில் வந்தது. எல்லாவற்றுக்கும் பின்னும் அனுமன் ஒவ்வொன்றிலும் இருந்தார் என்பதற்கு முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுக்கப்படவில்லை. தனக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் என்று தெரிந்த பிறகும் கூட இராமாயணத்தில் கடைசி வரை அனுமன் தன்னுடைய அத்தனை சக்திகளையும் மறைத்து கொண்டு வாழ்ந்தார். கடைசி வரையில் ராமனுடைய தூய்மையான பக்தனாகவே வாழ்ந்தார் அவர். அதனால்தான் அவருக்கு ராமபக்த அனுமான் என்ற பெயரும் வந்தது. மேலும் அனுமான் தன்னுடைய பெருமையை தன் வாயால் ஒருபோதும் பேச மாட்டார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. காரணம், அனுமனுக்கு தற்பெருமை என்பது சுத்தமாகவே பிடிக்காது. தேவையின்றி தன்னுடைய சக்தியை வேறு யாருக்காகவும் அவர் எந்த இடத்திலையும் பிரயோகித்தது கிடையாது. ராமருக்காகத்தான் அவர் சக்தியை முழுவதும் பயன்படுத்தினார். அதுவும் ராமர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்காகவே தன்னுடைய அனைத்து சக்தியையும் அனுமன் வெளிப்படுத்துவார். சுயநலம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தீவிர ராமபக்தன்தான் நம்முடைய அனுமன். அப்படி என்ன சக்தி அனுமனிடத்தில் இருந்தது என்பதை நீங்கள் கேட்பது எனக்கும் காதில் விழத்தான் செய்கிறது. போரில் ராவணனை வென்ற பிறகு அனுமன் தனது நகங்களால் ராமகதையை, அதாவது ஹனுமத் ராமாயணத்தை இமயமலையில் உள்ள ஒரு பாறையில் செதுக்கினார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? வால்மீகி ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்னமே அனுமன் எழுதியது எத்தனை பேருக்கு தெரியும்? மேலும் இது ஒரு மௌன காவியம் என்று அழைக்கப்படுகிறது. இது வால்மீகி எழுதிய ராமாயணத்தை விட மிகவும் சிறப்பாக இருந்ததாகவும் கூட சொல்லப்படுகிறது. அனுமன் மலைப்பாறையில் ராமாயணத்தை எழுதி கொண்டிருந்த பொழுது வால்மீகி அனுமனிடம் இப்படி கேட்டார், அனுமான், நீ என்ன செய்கிறாய் என்று. அதற்கு அனுமன் பதில் ஏதும் கூறாமல் வால்மீகியை அனுமன் தன் தோளில் சுமந்து தான் எழுதிய ராமாயணத்தை காட்ட வால்மீகி அதை படித்துவிட்டு அதிசயத்துடன் கூடிய இன்ப அதிர்ச்சி அடைந்தார். அதோடு அன்றி அவர் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர். காரணம் என்னவெனில், அனுமன் எழுதிய அந்த ராமாயணம் மிகவும் உன்னதமாகவும் உண்மையானதாகவும் சரியானதுமாகவும் இருந்தது. ஏனெனில் ராமாயணத்தில் அனுமனின் பங்குதான் நிறைய. அனுமானால்தான் கதையே. அது மிகவும் உயர்ந்ததாகவும் இருந்தது, உண்மையாகவும் இருந்தது என்பதில் மிகை ஏதும் இல்லை. வால்மீகிக்கு ஏற்பட்ட கவலையில் அனுமாருடன் என்ன சொன்னார் தெரியுமா? அனுமனே, இனி நான் எழுதப்போகும் ராமாயணத்தை பற்றி யார் கவலைப்படுவார்கள்? இவ்வளவு அழகாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே என்பதாக அவர் சொன்னதும் அதை கேட்ட அனுமன் கிஞ்சித்தும் யோசனையின்றி தான் எழுதிய ராமாயணத்தை உடனே அழித்து விட்டார். மேலும் தான் எழுதிய அந்த பாறையை அப்படியே கடலில் வீசி எரிந்து விட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? வால்மீகி அவர்களின் ராமாயணம் உயர்த்தப்பட வேண்டும், அது உலகெங்கும் போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான். இப்பொழுது சொல்லுங்கள், அனுமனை பற்றி இவை எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இந்த செயல் அனுமனுக்கு எந்த தற்பெருமையும் பிடிக்காது என்பதையும், சுயநலம் என்பது கிஞ்சித்தும் அவரிடத்தில் இல்லை என்பதையும் உறுதியாக்குகிறது. நாம் இராமாயணத்தை பற்றி படிக்கும் பொழுதும், அதை திரையில் பார்க்கும் பொழுதும், கேட்கும் பொழுதும் அனுமார் பெரியவராவதும் சிறியவராவதும் பறப்பதும் விளையாட்டாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள், ஏன் பெரியோர்களும் கூட அப்படித்தான். ஆனால் அது ஒரு அஷ்டமா சித்தி என்பதை பற்றி எத்தனை பேர் அறிவோம்? அவருடைய அஷ்டமா சித்திகள் என்றால் என்ன? திடீரென உருவத்தை சிறியதாக்கி கொள்வார். இலங்கை செல்லும் பொழுது கடலரக்கியின் காதினுள் உருவத்தை சிறியதாக்கி கொண்டு நுழைந்து வெளியில் வருவார். திடீரென பெரியதாக்கி கொள்வார். உருவத்தை பெரியதாக்கி கொண்டு பூமியை அதிரச் செய்வார். ஆனால் அது எல்லாம் அனுமனின் அஷ்டமா சித்திகளில் சில. இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், ராமருடைய பட்டாபிஷேகத்தின் போது ஒரு முறை ஸ்ரீராமர் அனுமாரிடம் கேட்டார், இலங்கை தூது சென்றாயே, அங்கு நிகழ்த்திய சாகசங்களை நீ என்னிடம் சொல்லவே இல்லையே, கண்டேன் சீதையை என்று மட்டும்தானே சொன்னாய், அதற்கு முன்னால் நடந்தது என்ன என்று கேட்டபொழுது அதற்கு சீதாதேவி சொன்னார், இது எல்லாம் நீங்கள் அறிய வேண்டுமா? நான்
அசோகவனத்தில் இருந்த பொழுது என்னுடைய தோழிகள் திரிஜடையும் மற்றும் சிலரும் அனுமனின் சாகசங்களை கூற நான் கேட்டிருக்கிறேன். ஏன் அதை நானே கண்ணால் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன், இப்பொழுது வேண்டாமே என்கிறாள் சீதை. இன்னொரு முறை சந்தர்ப்பம் வந்த பொழுது அனுமன் எப்படி எல்லோரையும் எதிர்கொண்டார் என்று கூறு இன்றாவது என்று ஸ்ரீராமர் கேட்க, ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் எல்லோரும் சீதாதேவி கூறியதை கேட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு வியப்பு. கூடவே அனுமனும் அங்கு நின்று கேட்டு கொண்டிருந்த பொழுது அந்த ஆச்சரியம் நடந்தது. இவ்வளவு அஷ்டமா சித்திகளா அனுமனுக்கு என்று ராமர் கேட்க, ஆம், அஷ்டமா சித்திகளில் அனுமன் தன்னுடைய தேகத்தை அணுவை போல் சிறிதாக்கி கொண்டான், மலையை போன்று பெரிதாக்கி கொண்டான், காற்றை போல் லேசாக்கி கொண்டான், ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றினான், அனைத்து இடங்களிலும் ஆணையை செலுத்துதல், எல்லாவற்றையும் வசப்படுத்துதல், உடல் எடையை அதிகரித்தல், பார்த்த இடங்களிலெல்லாம் எளிதாக ஊடுருவுதல், இவையெல்லாம் அஷ்டமா சித்திகள் என்று சீதாதேவி கூற அனுமன் இவற்றை கைகூப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஸ்ரீராமர் கூறினார், உனக்கு தான் தற்பெருமையே பிடிக்காதே, இப்பொழுது எதற்காக உன்னுடைய பெருமையை கேட்க வந்துவிட்டாய் என்று சிரித்து கொண்டே கேட்டதற்கு அனுமனுடைய பதிலை பாருங்கள். நம் உடலே சிலிர்த்து போகும். அனுமனின் பதில் கேட்டு அனுமன் இப்படி கூறினார், எனக்கு எல்லா சித்திகளும் கிடைத்தது உங்களாலேயே ஆகும் பிரபு. உங்கள் பெருமைகளை பேசும் இடத்தில், அதாவது ராமநாமம் எங்கெங்கு இருக்குமோ அங்கு நான் இருப்பேன், இல்லாமல் இருப்பேனா என அதற்கும் பதில் உரைத்தான் அனுமன். இதிலிருந்து அனுமன் தெரிய வைப்பது என்னவென்றால், ஸ்ரீராமரை நாம் ஜெபித்தால் அனுமான் அங்கு உடனே ஏன் வருகிறார் என்பதே. இன்னொன்று, கோவிலில் செந்தூரம் ஏன் பிரபலமானது? சீதாதேவி ஒரு முறை செந்தூரத்தை நெற்றியில் வைத்து கொண்ட பொழுது எதற்காக இதை இட்டுக் கொள்கிறீர்கள் என்று அனுமன் கேட்டதும், ராமனின் ஆயுள் கூடுவதற்காக என்று சீதாதேவியும் சொன்னதும், உடல் முழுவதும் குழந்தையைப் போல் செந்தூரத்தை பூசிக்கொண்டு வந்த அனுமனின் பக்தி எத்தனை பேருக்கு தெரியும்? பெண்கள் தங்கள் நெற்றியில் செந்தூரத்தை இட்டுக்கொள்ளும் போது தன் கணவனுடைய ஆயுள் கூடும் என்கிற பின்னணியும் கதைதான் இது. சீதாதேவி இப்படி கூறியிருக்கிறார். அனுமனை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வால்மீகி அவர்கள் எழுதும் இராமாயணத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று. ஆனால் வால்மீகி அனுமனை பற்றி எழுதியது, அதை தெரிய வைத்தது, சொன்னது அனுமன் தான் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஏனெனில் வால்மீகி அவர்கள் இராமாயணம் தன்னை எழுதுவதற்கு முன்னமே அனுமன் தன் நகங்களால் இராமாயணத்தை எழுதியதை படித்து புரிந்து கொள்ள வால்மீகி போன்ற அறிவாளிகளுக்கு சன நேரம் போதுமே. தன் நெஞ்சை பிளந்து காட்டிய ராமனுக்கு தன் நெஞ்சை பிளந்து காட்டிய அனுமனுக்கு ராமனின் சரித்திரத்தை தான் எழுதுவதை விட வால்மீகி எழுதட்டும் என்று விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஏன் இருந்தது? தற்பெருமை அடித்து கொள்ளாதவர்களால் தான் அது முடியும். தனக்கு ராமநாமமே போதும், தனக்கு ராமரும் சீதையும் தான் எல்லாம் என்று நினைக்கும் அனுமன் போன்ற பக்தர்களுக்கு வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள்? இன்னுமே அனுமன் பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கின்றன. ஆனால் அதை எழுதினால் அது முரண்பாடாகிவிடும் என்பதால் நான் அதை எழுதவில்லை. முரண்பாடு நமக்கு தேவையில்லை, பக்தி தான் வேண்டும். மொத்தத்தில் இராமாயணம் என்பது வால்மீகிக்கு முன்னமே அனுமனால் எழுதப்பட்டதுதான் என்கிறது தான் இந்த செய்தி. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம.